ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையிலிருந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் இந்த மார்கழி மாதத்தில் சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாசுரம் எண் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமங்கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமங்கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமங்கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் 9வதில் ஊமை மாமனை எழுப்பும் மருமகளையாக இந்த பாடலினுடைய பொருள் சொல்லப்படுகிறது. இந்த பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எம்மன் எங்களுடைய மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் தெரியுமா? அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்று இந்த பொருள் சொல்லப்படுகிறது. இந்த பாடலுக்கான விளக்கம்: உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை நாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்கே இந்த 9வது பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வார் என்பவரை குறிப்பிடுவதாக, இந்த எழுப்பப்படுவதாக இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. தூமணி மாடத்தில் எங்கும் விளக்குகள் எரிகின்றன, ஒரே பிரகாசமாயிருக்கிறது. திருமழிசை ஆழ்வார் உள்ளத்தில் பகவான் பிரகாசமாய் வீற்றிருக்கின்றான். திருப்பெரும்புலியூர் அக்ரகாரத்தில் ஒரு யாகம் நடந்திருக்கிறது. அந்த யாகத்தில் அக்ர பூஜையை திருமழிசை ஆழ்வாருக்கு அளிக்கும் போது அனைவரும் எள்ளி நகையாடினர். அப்போது தம் பெருமையெல்லாம் அவர் மறைத்து கொண்டு இருந்ததால் அவர் பெருமை யாருக்குமே தெரியவில்லை. அவர் மிகவும் சாமானியமாக இருந்ததால் அவரை பற்றி தப்பாக அனைவரும் பேசினார்கள். உடனே திருமழிசை ஆழ்வார் தம் உள்ளே குடிகொண்டிருந்த பரமாத்மாவை காட்டினார். சுற்றும் விளக்கெரிய என்பது சாக்கியம், சைவம், சமணம் எல்லாம் சென்று பின்னவர் ஸ்ரீ வைஷ்ணவமே பெரியது என்று இந்த ஆழ்வார் ஞான விளக்கம் பெற்றதை குறிக்கக்கூடியது. திருமழிசை ஆழ்வாருக்கு பெருமாளின் சயனக்கோலத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டாம், பக்தி உண்டாம். அதைத்தான் இங்கு துயிலனை மேல் கண் வளர என்று காட்டுகிறார்கள். துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே என்பதை இந்த பாடல் வரிகளில் நாம் கேட்டோம். எல்லாவற்றையும் இவர் ஒரு பாசுரத்தில் அருளி செய்தார். மாமான் மகளே என்பது திருமழிசை ஆழ்வாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் உள்ள திருமேனி சம்பந்தம் சொல்லப்படுகிறது. இவர்களுக்குள் உறவுமுறை உண்டு. மகாலட்சுமியின் திருவுருவமே ஆண்டாள் ஆவார். மகாலட்சுமி பிருகு வம்சத்தில் தோன்றியவர். இந்த ஆழ்வாரும்
பிருகு வம்சத்தவர். எனவே இருவருக்கும் உள்ள உறவு முறை இங்கு மறைமுகமாய் காட்டப்படுகிறது. ஊமைகள் செய்கைகளால் சாடை காட்டி பேசிக் கொள்வார்கள் அல்லவா? திருமழிசை ஆழ்வாரும் ஒருமுறை செய்கையாலே கருத்தறிவித்தார். அதாவது திருப்பெரும்புலியூரில் வேத பாராயணம் நடக்கும்போது இந்த ஆழ்வார் அங்கு வந்தாராம். உடனே அவர்கள் பாராயணத்தை நிறுத்தி விட்டார்கள். ஆழ்வாரை வரவேற்ற பிறகு தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு வரவில்லை அந்த பாசுரங்களை பாட வேண்டும் என்று. உடனே ஆழ்வார் கீழே கிடந்த கருகிய நெல்லை எடுத்து நகத்தால் கிள்ளி காண்பித்தார்களாம். உடன் அவர்கள் அந்த முதல் கிருஷ்ணானாம் வரீகினாம் என வருவதை நினைவுக்கு கொண்டு வந்தார்களாம். இப்படி வாயால் பேசாமல் ஊமை போல செய்கையால் அவரை நெல்லை கிள்ளி போட்டார் அல்லவா, நகத்தால் கிள்ளினார் அல்லவா, அதைத்தான் இங்கே வாய்ப்பேசாமல் ஊமை போல் செய்கையால் காண்பித்ததால் ஊமையோ என்பது திருமழிசை ஆழ்வாருக்கு பொருந்தும். மேலும் அந்த பெரும்புலியூரில் ஆழ்வாரை அனைவரும் ஏசினார்கள். ஆனால் திருமழிசை ஆழ்வாரோ காதில் ஏச்சினை விடாத செவிடாய் எதுவுமே செவிமடுக்கவில்லை, அதை கேட்டுக்கொள்ளவில்லை. எனவே செவிடோ என்பது இவரையே குறிக்கும். அனந்தலோ என்பது இந்த பாடலில் வரக்கூடியது. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ என்று கேட்டோம் அல்லவா. இங்கே அனந்தலோ என்பது தூக்கத்தை, அதாவது பிற விஷயங்களில் நெஞ்சு செல்லாமல் இருப்பதை காட்டுவதாக அமைகிறது. திருமழிசை ஆழ்வாரும் தொழில் எனக்கு தொல்லைமால் தன் நாமம் ஏத்தி பொழுது எனக்கு மற்றவை போம் என்று வாழ்ந்தவர். எனவே இந்த 9வது பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வார் சிறப்பாக எழுப்பப்படுகிறார். அதைத்தான் இந்த திருப்பாவையில் பாடல் எண் 9 நமக்கு சுட்டி காட்டுகிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமங்கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.